ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருட பலன் 2025 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு. இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம். இருந்தாலும் இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா, எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம். புதன்கிழமை பிறக்கிறது. உத்திராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம். அதுவும் புதனும் சூரியனும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது, அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருடத்தில் இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப ராசியில் குரு வக்கரகதியில், கடக ராசியில் செவ்வாய் வக்கரகதியில், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன், மீன ராசியில் ராகு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் அதாவது ராகு கேத்து பெயர்ச்சி இருக்குது. அதாவது 26/4/2025 அப்போது ராகு கேத்து பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம். அது தவிர குரு பயிற்சி 11/5/2025 அன்னைக்கு குரு பயிற்சி வருது. இது ரெண்டு தான் இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி அடுத்த வருஷம், அதாவது 2026 மார்ச் மாதம் வருது. ஸோ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது, அதனால் நல்ல ஒரு ஏற்றம். 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். அதை தவிர ஷேர் மார்க்கெட்லலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேயானால், அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு 2ஆம் இடத்துலையும் வரார், கேத்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் 12ஆம் இடத்துல மறைகிறதும் கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தீங்களேனால் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு 80-85,000 90,000 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கோல்டு ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது, இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெள்ளத்தினால தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல சுகங்கள் குறையும். தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு அந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில்
வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொடர் ஊர்தி பேருந்து, அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் 1-2 வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ராகு கேது மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தாலே ஆனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள், பிரதமர் இந்த மாதிரியான பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய, உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன், விளையாடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி, இந்த 2 பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்கு. இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, அதாவது உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றதை முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன். பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு 50 விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்கா. 3ஆம் பாதம் சித்ரா நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பா, இல்லை 2ஆம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, அவளுக்கு வந்து துலா ராசியில் இருப்பாள். இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியா அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள், துலா ராசின்னு பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா விருச்சிக ராசியாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு, எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, சந்தி இருக்கா என்ன எதுன்றதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன். இப்போது இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்றா பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 10ஆம் இடத்துல போய் இருக்கிற சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக சொல்லக்கூடியது. ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் போய் அமர்றதும் சனியோடு சேர்ந்திருக்கார் அவரோ, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9 10 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியான சனி மிகப்பெரிய யோகர். அவரோட வீட்டில் போய் அவர் உட்காந்துருக்கிறது, கும்பத்தில் போய் உட்காந்துருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வருடமாக இருக்க போகிறது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் அதாவது வரக்கூடிய பயிற்சிகள், அதாவது ஏப்ரல் மேல வரக்கூடிய பயிற்சிகள், ராகு கேது மற்றும் குருவினுடைய பயிற்சிகள் அது ஒரு பக்கமாகவும், அதற்கு முன்னாடி ஜனவரியிலிருந்து ஒரு மே மாதம் வரலும் உண்டான காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு 2ஆக பிரித்து பார்க்கலாம். முதல்ல ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரலும் பார்த்தேனால், அதாவது ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாட்டு சம்பந்தங்களும், வெளிநாட்டு தொடர்பின் மூலியமாக பெரிய ஏற்றமும், தொழிலில் அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு திடீர் பண யோகங்கள் எல்லாமும் வரும். அதாவது வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் அதுவும் வந்து இந்த கேமராவுக்கு பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள், டைரக்ஷன் துறை, தவிர இது இந்த டான்சிங் ஆர்டிஸ்ட்டு, அதை தவிர டான்ஸ் ஆர்டிஸ்ட்டு, ஸ்டண்ட்
மாஸ்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் வந்து உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லைட்மேன், கேமராமேன் இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புது புது ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மே மாதத்திற்கு, அதாவது மே மாதத்துக்குள்ளே, அதாவது ராகு கேது மாறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிராப்தியில் சிக்கல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் பிப்ரவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. குரு மாறுறதுக்கு முன்னாடி திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சப்தமத்தை குரு பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு போகிறார். குரு 2ஆம் இடத்துல போனால் குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் பெரிய ஏற்றம். அதாவது வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பும், பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா தனஸ்தானத்தில் தன காரகன் அமர்றார் அப்படின்னும் போது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ராகு கேதுவும் வந்து மாறி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போயிடுறார், கேதுவும் 4ஆம் இடத்துல போகிறார். அதாவது பெண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுடைய கர்ப்பப்பையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் டாக்டர் அணுகிறதுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு குரு பார்க்கறதுனால புதிய வேலைகள் கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அவருடைய வீட்டையே பார்க்குறது பெரிய விசேஷம். மறைந்த இடத்துலேருந்து பண வரவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஷேரு, ரேஸு, லாட்ரி, அதை தவிர வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேல் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். அதை தவிர கேத்துவை சனியின் பார்க்குறது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது 9ஆம் இடத்துல வந்து சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடத்துல இந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்கார். ராகுவோட சம்பந்தம், அதனால் வெளிநாடு கண்டிப்பாக போகக்கூடிய பாகியம். 9ஆம் இடம் நல்லபடியாக இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் மூலியமான அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுத்து போகிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர பால் முகவர்கள், பால் வியாபாரம் பண்ணுறவர்கள், பால் பதனிடும் தொழில், பால் வந்து குளிரூட்டப்பட்ட இது இந்த ரோஸ் மில்க் அந்த மாதிரியான மாற்று சுழற்சியில் கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நிச்சயமாக இருக்குது. உடல் நலத்தில் ஏற்றம், பணவரவுக்கு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம், அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் மட்டும் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் கீழ்ப்படிந்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான எக்ஸ்பான்ஷன் பண்ணுவீங்க. விரிவாக்கப்படுத்துறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் நல்ல ஒரு ஏற்றமான வருஷமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு தரமாவது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.